அரசியலமைப்பு என்ற கொள்கை இதுமாரி டிஎன்பிஎஸ்சி அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு எது? விச் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் டெவலப்ட் த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்? ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்துள்ளது என பிரதிபலிப்பது அரசியலமைப்பு. ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்துள்ளது என பிரதிபலிப்பது அரசியலமைப்பு. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி அரசியலமைப்பு. 10th புக்கில் உள்ளதை அப்படியே எடுத்து இது பண்ணியிருக்கோம். நாட்டின் நிர்வாகம் எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்துள்ளது என பிரதிபலிப்பது அரசியலமைப்பு. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி அரசியலமைப்பு. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றி விச் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் டெவலப்டு த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்? அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுஎஸ்ஏல தான் முதல்ல அரசியலமைப்பு என்ற கொள்கை ஒரு இது. அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்துக் கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளது. அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்துக் கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளது. அனைத்து மக்களாட்சி நாடுகளும் என்ன பண்ணியிருக்கு? தங்களை நிர்வகித்துக் கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளது. குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் கொள்கைகளை கொண்டது தான் அரசியலமைப்பு. குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் கொள்கைகளை அவங்களே நிர்ணயிக்கிறது தான் அரசியலமைப்பு. ஒரு சமூகத்தின் அடிப்படைத்தன்மையை பிரதிபலிப்பது அரசியலமைப்பு. ஒரு சமூகத்தின் அடிப்படைத்தன்மையை பிரதிபலிப்பது அரசியலமைப்பாகும். அதாவது இந்த கொஸ்டினுக்கு என்னதுன்னா, அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு விச் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் டெவலப்டு த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்? கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு. கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு எதுனா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுஎஸ்ஏ. ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்துள்ளது என பிரதிபலிப்பது அரசியலமைப்பு. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக திகழ்வது அரசியலமைப்பு. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுஎஸ்ஏ. அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்துக் கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளது. குடிமக்கள் வாழும் விரும்பும் வகையில் கொள்கைகளை கொண்டது அரசியலமைப்பு. சமூகத்தின் அடிப்படை தன்மையை பிரதிபலிப்பதும் அரசியலமைப்பு. இதில் 10th புக்கில் இருக்குது, அதான் நம்ம அதை போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுக்கும் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு, திருப்பி சொல்கிறோம், தோன்றிய நாடு விச் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் டெவலப்டு த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்த நாடு தான் முதல்ல அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்த நாடு இதுதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்த்துட்டு வரவங்களுக்கு மிக்க நன்றி. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னால் நீங்கள் தொடர்ந்து எக்ஸாம் எழுதுனா தான் உங்களுக்கு வரும். எக்ஸாமுங்கிறது பாஸ் பண்ண முடியும். இடையில விட்டுட்டு போனால் அது டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுமாரி தொடர்ந்து எழுதுங்க. ஒரு எக்ஸாம் கஷ்டமாக இருக்கும், ஒரு கஷ்டம் ஈஸியாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ண இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியடையும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றி. என்றென்றும் உங்களுடன் நன்றியுடனாக இருப்பேன். ஏனென்றால் இது நம்மளுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுஎஸ்ஏ. தேங்க்யூ ஸோ மச்.